Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல ரொம்ப ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எக் வச்சு நம்ம பண்றோம். ஆனா சாப்பிடுறதுக்கு எக் வச்சு பண்ண மாதிரியே தெரியாது. குழந்தைகளுக்குலாம் நீங்க இத தாராளமா கொடுக்கலாம். எக் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பர்టిక్యులரா எங்க வீட்ல எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபிங்க இது. நான் இத வந்து அடிக்கடி செய்வேன். சோ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படினு தோணுச்சு. அதான் பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் வாங்க. First ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்துக்கலாம். ஒரு ஃபோர்க்கு இல்லாட்டி விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்தாச்சு. இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் சேர்த்தா போதும். கூட இனிப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை அப்படியே சேர்த்திங்கன்னா கரையாது, அதனால தான் இப்படி சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கணும். கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பட்டைத்தூள் இருக்கு இல்லைங்களா, சின்னமன் பவுடர், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ ஒரு டவால கொஞ்சமா பட்டர் லைட்டா மெல்ட் ஆகட்டும். இப்போ தோசை டவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த முட்டை கலவையில பிரெட்டை உள்ள போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிட்டு எடுத்து டவால போட்டுற வேண்டியதான். இப்போ திருப்பிக்கலாம். லைட்டா ஒட்டிச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி பட்டர், இப்போ பட்டர் மெல்ட் ஆனதும் நான் வந்து எங்கள் பாப்பாவுக்காக வேண்டி பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் ப்ரெட்டை. இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ராக்டிவாக கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் எக்கில் டிப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போட்டுடலாம். பிஸ்கட் கட்டர் இருந்தது அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இது மாதிரி கட் பண்ணி கூட இது மாதிரி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி போட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்வீட் ப்ரெட் மேலே பாருங்கள் அப்படியே தேன் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. உங்கள் கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பிடிக்காதவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சின்னமன் ஃப்ளேவர், அப்புறமா வெண்ணிலா எசன்ஸோட ஃப்ளேவரு, அப்புறமா அந்த தேன் எல்லாமே சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.